எடுத்துக் கொண்டிருக்கிறான். கேட்கிறவன் கேள், கவனத்தோடு கேட்கிறவன் அப்படியே செய், கேட்டு கீழ்படுகிறவன் அந்த மாதிரி செய். தொடர்ந்து நிலைத்திருக்க தீர்மானம் எடுத்தவன் அதிலேயே நிலைத்திருக்கட்டும். காலம் முடிவுக்கு வந்திருக்குது. உலகம் அறிவேந்த தேவன் அடி இல்லாமல் அவர் மகன் யேசுவா எந்த மனுஷனுக்கு வெளிச்சமாக இருக்கிற அவரது வாழ்க்கை அவர் இல்லாமல் எப்படி இயங்க முடியும்? எப்படி சரியாக யோசிக்க முடியும்? அவர்கள் சிந்தனைகளில் வீணராகி நம்ப மாட்டான். முதல்ல நம்ப மாட்டான். யார் எதையுமா? கிறிஸ்தவன் எனப்பட்டவன். அவன் சோக்க பண்றான். அவர்களை வழிநடத்துகிற குருட்டு போதையர்களும் இன்ட்ரெஸ்ட். உலகம் தங்கள் வீணான சிந்தனையிலே செயல்படுகிறார்கள். உலகம் முழு குருட்டாட்டத்துக்குள்ளே இருக்கிறது என்று தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். சிறுபிராயம் தொடக்கம் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பொல்லாததாக இருந்தது. அதனாலேதான் தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். ஆரம்ப புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வெளிச்சம், அதுவும் இந்த நாட்கள்ல இருட்டு கை தெரிய முன்னுக்கு வச்சா பார்க்க முடியாத இருள். உன் அறையிலே யாராவது ஒரு லேண்டர்ன் கொண்டு வந்தா, ஒரு முழுதிரி கொண்டு வந்தா உடனடியாக ஒரு வெளிச்சம் வருகிறது அல்லவா? தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். 1 யோவான் 1:5 யேசுவா அவர் வெளிச்ச உலகத்துக்கு ஒளி. யோவான் 8:12, யோவான் 9:2. அவருடைய வார்த்தை வெளிச்சம். 6:12 நீதிமொழிகள். அப்ப இந்த 6:23 இந்த வெளிச்சம் கேட்டு உள்ளுக்கு போய் இகழ்படினால் அங்கு வெளிச்சம் முளைக்க வேண்டுமே. அந்த விதை விழுந்து ஒரு முளை மாறுது இல்லையா? என்ன ஏற்றுக்கொண்டாய்? ஏன் முளையாகுதல் வரையில ஏன் ஒண்ணு முகம் மாறாம கிடக்குது? அம்சடக்கியா எத்தனை நாளைக்கு தெரிய போறாய்? மாயமானமாக வார்த்தை கேட்டு கீழ்படியாது மாயமானமாக நடந்தவர்கள் எல்லாரும் வழியே போயிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பமாக தனிப்பட்ட ஆக்களாக தங்களுக்கென்று இங்கே இருந்து பிரிந்து போன குருட்டு வவ்வால்களை தங்களது வழிநடத்த கூப்பிடுகிறார்கள். செத்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். இயேசுவா அப்படித்தான் சொன்னார். வாலிபர்களுக்கு இருந்த ஊழியம் ஆரம்பத்தில் அனனியா சபீரா செத்ததும் புருஷன் தாண்டது மெஞ்சாதிக்க தெரியாது. பஞ்சாதிக்க தாண்டது ஒரு வகைமே நெஞ்சனத்துக்கு தெரியாது. அது அவர்களது ஊழியம். Let the dead bury their own dead.
முதல் செத்தவர்கள் யார்? செத்தவர்களை அடக்கம் அடங்குறவர்கள். அதுவும் இந்த தேவன் இல்லை, மெஷாயா இல்லை, நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் இல்லை, உணர்வு இல்லை. தங்கள் யோசனைகளில் வீணரானார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு பாப்பம் நாங்கள் எபேசியர் 4:17 யெகோவாவுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள், உலகத்தார், தேவன் இல்லாதவர்கள், மெஷியா இல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட நிறைய தங்கள் வீணான சிந்தனையிலே யோசனைகளில் நாளாந்தம் ஜீவிக்கிறது போல நீங்கள் இனி அப்படியாய் வாழ வேண்டாம். நீ திறவிட்டு எழும்புவதும் படுக்க போகும் வரை ஏதோ சிந்திக்கத்தானே வேணும். I don't know about the mental patients actually. பைத்தியக்காரன் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பைத்திய பேய் இருக்குது. பாகமம் 28 18வது வார்த்தை, அவர்கள் புத்தியிலே இருள் அடைந்து லைட் உனக்கு போன மாதிரி சிபி கட் ஆஃப், இருதயத்திலே இருள், இருட்டு, உலகத்தார். அந்தகாரப்பட்டா அதான் அர்த்தம். புத்தியிலே இருள் அடைந்து என்று போட்டுக்கலாம். எழுபவம் அவன் பேய் பிசாசுகளை வணங்கிறது, உண்டங்களை அவனுக்கு தெரியாது. தங்கள் இருதய கடினத்தினால், ஏன் இருதயம் கடினப்பட்டது? பாவத்தினால், ஆதாமின் வம்சவழி. இருதயத்தில் இருந்துதான் யோசனைகள் வருகிறது. இயேசுவா சொன்னார், பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள். மத்திய 15:19 இது இயேசுவின் வார்த்தை. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, பாருங்கள், உலகத்தார், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், இன்க்ளூடிங் த WHO, ஏன் எச்சரிக்கவில்லை? இன்னமும் நேரம் வரவில்லை மாஸ்க் எடுக்கிறதுக்கு. இன்னமும் நேரம் சரியாக இல்லை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக. ஜனங்களுக்கு தெரியாது. இப்ப சொல்றாங்க, ஏற்கனவே கொஞ்ச நாட்களுக்கு போல நாங்க பிளவிட்டோம் சொன்னவங்க இப்ப சொல்றாங்க பேண்டமிக் இஸ் நாட் ஓவர் yet. அப்படி என்றால் இந்த தொற்று நோய் இன்னமுமாக முடியவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன் என்று திருப்பி சொன்னார். அந்த கம்பல அந்த பாம்பு சுத்தி போட்டது அதுவே இந்த தேவன். அந்த சின்னம்
பாம்பு கடிச்சாக்களை பாம்பை அனுப்பினது டாடி முறுமுறுத்தாக்களை கடிக்க எத்தனை பேர் சேர்த்து போனாங்க. கொத்து வாங்கினவர்கள் அதை பார்த்து குணமடைந்தார்கள். கீழ்படிஞ்ச அதைத்தான் அந்த சிம்பள இந்த ஹூ போட்டிருக்கு. யேசுவா இதை எப்படியாக தாம் உயர்த்தப்பட வேண்டும் மரத்திலே என்று அதை சொல்லி இருக்கிறார். அதனுடைய ஆழம் ஏன் அப்படி சொன்னார் எனக்கு தெரியும். தெரியாததை சொல்லலாம். அவர்கள் யோசனைகளில் இருளடைந்து இதான் உலகம் தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராயிருந்து தேவனுடைய வாழ்க்கை யேசுவா நானே வாழ்க்கை. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராயிருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகல வித அசுத்தங்களையும் அவனோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு பாலியல் பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இவ்விதமாக மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே இழுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் பிசாசின் பிடியிலே இருந்து வெளியாலே இழுக்கப்பட்டவர்கள். யோவானன் 6:44 வாக்குவாதம் பண்ணிய யூதர்களுக்கு இயேசுவா இதை சொன்னார். இங்க நிப்பாட்டுங்கோ, கணக்க கேட்க கூட உனக்கு விளங்கும்படியாய் பேசுகிறேன். உந்த பாஷையில கணக்க கேட்க வேண்டாம். இந்த அடி இழுக்காவிட்டால் ஒருவரும் எனக்கு கிட்ட வர மாட்டீங்க. அதான் அவருடைய அர்த்தம். இரண்டாம் அதிகாரம் எபேசியர் 12. இப்ப பவுல் ஷவுல் எங்கள் குறித்து சொல்ல போறார். வெளியே அழைக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள், ராஜ்யத்தின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்கள், இயேசுவா கொடுத்த சவால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே மறுத்து தன் வாழ்க்கையை சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்று போட்டது படுபிழை, பாதாள பிழை. சித்திரவதை செய்யப்படும் மரம்.
தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியரில் எழுதப்படவில்லை. மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். எபேசியர் 2:12 அக்காலத்திலே மெசியாவை சேராதவர்களும் மனதால் தெரியும் பெத்லகேமிலே பிறந்தார், பாட்டு படிச்சோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடியோம், எல்லாம் சரியா. அவர் அறியவில்லை, வெளிச்சமில்லை. கத்தோலிக்க குடும்பம், மெத்தடிஸ்ட் குடும்பம், ஆங்கிலிக்கன் குடும்பம், சிபிஎம், ஏஓஜி, 1008 சபைகள், அதிலே பிறந்து வளர்ந்து வந்த தாய் ஞாயிற குட்டிகள் மாதிரி தாயின் தகப்பனும் வர குட்டிகள் பின்னால் ஓடி வந்தது. எந்த மண்டபமும் எந்த சபையோ கூட்டமோ தெரியாது, சபையண்டா என்னன்னே தெரியாது. ஆறு பாஸ்டர் லூயி பாஸ்டர், லூயி பாஸ்டர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் முன்பு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். விசனாய்க்கு அடிச்ச அத குணமாக்க மருந்து கண்டுபிடிச்சவர் லூயி பாஸ்டர். உலகம் இன்றைக்கு கிடைக்கிற நிலை இப்ப சொல்ற மறுபடியும் தொற்று நோய் வரும், சுனாமி எழுமை கொண்டிருக்கு. யூரோப்புக்கு அதிகமாக ஜூன் மாதத்தில் என்ன திக தரிசனமோ நான் அறியேன் வந்து கொண்டிருக்கான். ஏப்ரல் மார்ச் முடிய ஏப்ரல் மே ஜூன் உலகத்தால் யேசுவா தி ப்ராஃபட் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். இவங்க ஏசாயா இல்ல, எரேமியா. அவரை சொன்னுக்கு கீழ்ப்படிங்கோ அல்லது பிரச்சனை. அவர் மகன், அவர் கட்டளை போட்டால் வாய மூடுவன். அந்த நிர்மூலமாக்கப்படுவான் என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதியை எடுத்து பார். கம்ப்யூட்டர் வச்சிருந்தா கூகுள்ல போட்டு பார். வாழ்க்கை ஒரே ஒரு தடவை. எங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன், என்ன கற்றுக்கொள்கிறேன், நான் அறிந்து கொண்ட உண்மை வேத வாக்கியங்கள்ல இருந்து இன்னார் இன்னார் மூலம் அது நிஜம்தானா உண்மைதானா ஆராய்ந்து பார்த்திருக்கிறாயா? நேரம் எடுத்து ஆராய்ந்து இருக்கிறாயா? அல்லது ஒரு சினிமா படம் பார்க்கிற மாதிரி ஏதோ ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்ந்தாயா? உனக்குள்ளே இருக்கும் பேய்களின் வஞ்சிப்பு உன் வாழ்க்கை குறித்து நீ எச்சரிப்பாய் இருக்க வேண்டும், உணர்வுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொள்ள விடுகிறதில்லை. அக்காலத்தில் மெசியாவை சேராதவர்களும் இஸ்ராயேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளை அந்நியர் எத்தனோ பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு உடன்படிக்கை இல்லை. உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள். 20ஆம் அதிகாரம் பயண புத்தகத்திலே பயணம் யாத்திரை எங்கே இருந்து எடுத்தாலும் தெரியாது.
கட்டளைகள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் கொடுப்பட்டது. மறுபடியுமாக உப புத்தகம் டியூட்ரானமி அதில் it repeated the copy of the law again. என் சந்ததி மாறி போச்சு, வந்தவங்களை செத்து போனாங்க. ஏன் செத்தது? தேவன் அவர்களை கொண்டார். முரட்டாட்டம் பண்ணினவர்களை என்னத்துக்கு வராந்தரது உள்ளே அனுப்பினது? என்னதான் வாசிக்கிறையோ? பாம்புகளை அனுப்பினது டாடி. கொஞ்சமா கொத்த ஏன் கொத்த சாக? We got a wrong picture of God Almighty. ஒரு பிழையான படம். அவரை அறியாதபடியால் வெறும் கிறிஸ்தவர்கள், அவரையும் தெரியாது, அவரை மகனையும் தெரியாது. எங்க வர நித்திய வாழ்வு? யோகானம் 17:3 படி செத்தபின் மோட்சம், சுத்த வஞ்சிப்பு. 19ஆம் அதிகாரத்திலே பயண புத்தகம், யாத்திரை புத்தகத்திலே இந்த இப்படியான கட்டளைகள், நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தேன், எல்லாம் நீங்கள் மிகவும் கீழ்ப்படிய இருதயத்தினாலே, இங்கிலீஷில் போட்டிருக்கு diligent to obey, மிகவும் கவனமாக எச்சரிப்பாக அவர் கட்டளைகளை காத்து கேட்க. என்ன வார்த்தையை பேசவில்லை. மனதாய் இருந்தால் என்ன சொன்னார்? I'm not going there. நீங்கள் எனக்கு ராஜரீக ஆசாரியர் கூட்டமாய் எனக்கு சேவை செய்வீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் கீழ்ப்படிவோம். We will obey. அதன் பிறகு 20ஆம் அதிகாரத்திலே கட்டளைகளை கொடுத்தார். பல கட்டளைகள் தன்னுடைய விரலாலே எழுதிய 10 commandments, அதையும் கல்லிலே வெட்டி மோசேக்கு கொடுத்தார். அவன் அதை எடுத்துக்கொண்டு வந்தான். அவனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. Have you imagined? நீ கீழே நின்றிருந்தால் என்னட்டு இந்த கல்ல பட்டி இருப்பான், என்னட்டு இந்த வார்த்தை அதுல எழுதியிருப்பான். உணர்வு இல்லை. அவன் முகத்தை பார்த்து பயந்து ஓடினார்கள். Oh Daddy, help me to say a word. அவன் வருவதற்கு முன்பதாக 40 நாள் அங்கே நின்றபடியால் இவர்கள் சலிப்படைந்து இவனை காணையில் எங்களை கொண்டு வந்த மோசே கொண்டு வரவில்லை. இருந்து டாடி கண்டுகுட்டியை செய்தார்கள். எப்படி உடைத்தார்கள் அவரது வார்த்தையை? நாங்கள் கீழ்ப்படிவோம். எல்லாவற்றுக்கும்
இப்பொழுதோ உங்களுக்கு விளங்கும்படியா திரும்பவுமாக இதே வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுப்பட்டது. வெளியே அழைக்கப்பட்டவர்களுக்கு, உலகத்தாருக்கு அல்ல. 1 பீட்டர் 2:9 இருளிலே இருந்து அவரது ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைத்தவருடைய வல்லமைகளை செய்தியை அறிவிக்கப்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார், chosen race, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 2 அதே ஊழியம், ராஜாக்கள் ஆசாரியர்கள். ராஜாக்கள் ஆளு செய்ய, ஆசாரியர்கள் பரிந்து பேச. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், எதை செய்கிறாய்? முழுசி முழுசி முழுசி. ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி என்ன கூட தெரியுமா? உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, ஒரு ஜனம். இவர்கள் உலகத்தார் அல்ல, வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். separated, devoted to. பரிசுத்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இவர்கள் தான் தேவனாலே முன்னறிந்து இழுத்து யேசுவாவை கொண்டு வந்து மகனின் வெளிப்படுத்துதலை யேசுவாவினாலே பெற்றுக் கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட பிசாசின் உலகத்திலே வைக்கும் பொறிகளினால் உனக்கு வழி விளங்கும்படி சொன்னால், கன்னிவடிகள் எங்கே இருக்கிறது தெரியாம நீ வார்த்தையை பார்க்காம அங்கேயும் இங்குமா தெரிந்தால் உன் மனதிலே வரும் யோசனைகளின்படி நீ பிடிபட்டு அந்த பொறியில விழுந்து உன் அழைப்பை நிறைவேற்ற மாட்டாய். பிந்தினால் உனக்கு பின்வந்தவர்கள் உனக்கு முன்னாலே போய்விடுவார்கள். பிந்திரோர் முந்திரோராயும் முந்திரோர் பிந்திரோராயும் அது நிறைவேறும் வார்த்தை அந்த நேரத்திலே அமையும். அந்த படத்துல தூரத்துல உங்களுக்கு செல்போன்ல தெரியுதோ தெரியாம நதி பூச்சி மாதிரி அது ஆமை ஒண்ணுக்கு வர்றது. அது பகுப்பானி I don't know. ஆமையா முயல் என்னட்டே தெரியுது. ஆமாதான் என்ன tortoise. Anyway, யேசுவின் இரத்தத்து மூலம் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் கவனமைகள். You can miss everything. அப்படி அவர் எங்களை ஆக்கி இருந்தாலும் அடிப்படையாகவும் 1 அதிகாரத்திலே அவர் இரத்தத்தின் மூலம் எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கைகளை, வார்த்தையை, கட்டளையை, உண்மையை, ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அது நிறைவேறும். Not otherwise. No. இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது சீனாய் மலையிலே வைத்து
வார வழியிலே முரட்டாட்டம் பண்ணினார்கள், செத்து போனார்கள். அதன் பிறகு அவர் சொன்னார், நித்தியத்துக்குமாக உங்களுக்கு சொந்தமாக இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்து நித்தியத்துக்கு ஓனர்ஷிப். ஆனால் அதிலே குடியிருப்பது உங்களது திறமை, உங்களது கீழ்ப்படிவு, உங்களது தேவனுடைய பயம். அப்படி என்றால் விடுவேன் அல்லது துரத்தி போடுவேன். உலகம் எங்கும் சிதறடித்து இருக்கிறார்கள். 6 மில்லியன் பீப்புள் கொல்லப்பட்டார்கள் ஹிட்லரால். இப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் உடன்படிக்கையை காக்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறார்களா? மேபி ஃபியூ. உடன்படிக்கை அவரது வார்த்தை, உண்மை, கட்டளைகள், ஆலோசனை, ஒழுங்கு, மேனுவல். நாங்கள் பழைய காலத்தில் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக எபேசியர் 2:12 நம்பிக்கை இல்லாதவர்கள். என்ன நம்பிக்கை? வஞ்சிப்பு. பாட்டி போயிருக்கிறார் பரலோகத்துக்கு, நானும் அங்கே போய் பார்ப்பேன். பாட்டி கொப்பாட்டி எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆக்கிற வஞ்சிப்பு. கிறிஸ்தவர்கள் இன்னமும் பரலோகம்ங்கிற மோட்சமாவதா பற்றி பிரசங்கம் பண்றாங்க. இன்னமும் ஸ்ரீலங்கா, இந்தியா. What about the வெள்ளக்காரன், வெள்ளத்தோல்? Let it be America or Canada or Europe. They're preaching how to get to heaven. அவர் சொல்றார், நான் வந்து உங்கள் நடுவிலே குடியிருப்பேன் எருசலேமிலே. இவங்க சொல்றாங்க வஞ்சிப்பு, குருட்டு, வவ்வால்கள் மாதிரி. இல்லை, நாங்கள் பரலோகம் செல்கிறோம். இதுதான் நாங்கள் 83, 84, 85 சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். நான் அந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அந்த வஞ்சிப்பு கேட்டுட்டு வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனைவி ஷாமின் உங்களாக வாய்ச்சி வழங்கப்படுத்தின மாதிரி. What a wastage of time. Full deception. Good morning, Holy Spirit. No good morning for Daddy. Oh, Yeshua. Now, இவ்வுலகத்திலே இன்னும் முடியல. அந்த 12வது வார்த்தையை பேச 2:12. இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாயிருந்தேன். எப்படி சொல்லுவீங்க? I'm a Christian, Methodist, Anglican, CBN. Who cares? மகனே, அது உயர்ந்த தேவன் அவருடைய டாடி வெளிப்படுத்தாமல் மகனை யார் அறிய போறான்? மகன் வந்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்தாம யார் டாடியை, அதையும் இந்த தேவனை அறிய போறான்? கொஞ்சம் போதகரை வெளிப்படுத்துவாரா? பண்ணுவார். குருட்டு வவால்களை வெளிப்படுத்தும்.
How can? Cannot. The Bible says, let all men be liars. Only God is true. எல்லாம் மனுஷர்களும் பொய்யர்கள், தேவன் ஒருவரே உண்மையானவர். எனக்கு காலையில் நிறைய உதவி செய்யப்படும். ஒரு உதாரணம் வந்து அதை சொல்ல போறேன், கவனமா கேள். ஒரு குடும்பத்தில் இளந்தம்பதிகள் என்று வைப்பமே, கரைகளால் பிள்ளைகள் இல்லாம இருந்து 5-10 வருஷம் ஒரு பிள்ளை பிறந்தது. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த பிறந்த குழந்தை நான் எங்கே பிறந்தது என்று தெரியுமா? எப்படிப்பட்ட தாயப்பன், எப்படிப்பட்ட சந்ததியிலே வந்த தாயப்பன், அவங்க என்ன செய்ய போறாங்க? எந்த ஒரு பேய்க்கு ஒரு முண்டத்துக்கு தன்னை வித்து வாங்க போறாங்க? எங்க கொண்டு போய் ஆளாத்தி எடுக்க போறாங்க? அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பிள்ளையிட கேட்டால் சரியாத காரியம் இல்லை. அது பிறந்தது பிசாசின் அரசாங்கத்துக்கு கீழே என்று தெரியுமா? பிசாசின் அடக்குமுறைக்கு கீழே என்று தெரியுமா? பர்த்டே கொண்டாடுவார்கள், அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டே என்றா அதுக்கு பிறகு 2வது 3வது ஒவ்வொரு வருஷமும் தடாபுடாண்டு நல்ல சட்டைகள் எல்லாம் போட்டு கேக் வச்சு வெட்டி கையில கத்திய கொடுத்து இப்படி அந்த பிள்ளைக்கு தெரியாது எதை எதிர்நோக்கி தன் வாழ்க்கை இருக்கிறது. உண்மையில எந்த நேரத்திலே தன் தாய் தகப்பனை இழக்கும் என்று தெரியாது. சரிதான? மரணம் எதுக்காக வந்து பிடியாக கொண்டு போறது தெரியாது. பொல்லாப்புகளும் அநியாயங்களும் ஏமாற்றங்களும் பொய்யும் களவும் விபத்துகளும் மரணங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அரிசிகளும் எல்லா தீய செயல்களும் நிறைந்த ஒரு சுற்றாடலை நான் பிறந்திருக்கிறேன். இப்படி செய்வேன் என்ன படுத்து கிடக்குது தலையில். அந்த பிள்ளைக்கு தெரியாது. தன்னை யாரை ஏமாற்றுவார்கள்? பிசாசு எப்படி அந்த பிள்ளையை வாஞ்சிக்கும்? நான் சொல்வது சரிதானே? ஏன் இந்த உதாரணம்? இந்த பிள்ளையை குறித்து சொன்னேன். ஆதாமுக்கு தெரியவில்லை, அவன் குழந்தை அல்ல. எங்கே இருக்கிறாய்? எவ்வளவு துக்கமாயிருந்தேன் நடிக்கும் மாறுக்கும்.
சொந்த சித்தத்தை கொடுத்திருந்தார். அப்படித்தான பண்ற அவன ரோபோட்டா வைன் கொடுத்து போட்டு தன்னை விருப்பம் செய்ய சொல்ல அறிந்து கொள். அவருக்கு தெரியுமா அவன் ஊழவன் ஒன்றும் செய்யலாது. இதே இந்த பிள்ளையின் நிலைமைதான் உலகத்தார் அனைவரும் இன்று வரை இந்த மனத்தியாலம் வரை வல்லரசுகளோ வறிய நாடுகளோ இந்தியா, Sri-Lanka and all the nations, America, Canada and Europe, New Zealand, Australia, எல்லா ஜனாதிபதிகளும் எல்லா பிரதம மந்திரிகளும் எல்லா காரியாலயங்களும் offices and all the banks, even schools and universities, எல்லாம் எவரிடத்திலே இயேசுவா அவருடைய வாழ்க்கை இல்லையோ, எவன் பிசாசின் இந்த இருளிலே இருந்து தேவனாலே பிடித்து இழுக்கப்படவில்லையோ, இவர்கள் தேவனற்றவர்களாக மெஷியா இல்லாதவர்களாக நம்பிக்கை இல்லாதவர்களாக அவர்கள் நாகரீகம் வளர்ந்திருக்கலாம். அவர்கள் 600 பேர் கொண்டு செல்லக்கூடிய the most modern jet plane அதுகளுக்கு எல்லாருமே கண்டுபிடித்திருக்கலாம். they are blind. அவர்கள் குருடர்கள். நாங்கள் குருடர்களாக இருந்த மாதிரி இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவன் மகனை உடையவன், வாழ்க்கையை உடையவன். மகனை உடையவன் தடியையும் உடையவன். மகன் தனியா வர மாட்டார். அவரை தனியாவும் டடி விட மாட்டார். டடியும் மகனும் என் டடி எல்லாரையும் விட பெரியவர். மகன் பூமிக்கு அனுப்பும் நேரத்தை அதை சொல்லவில்லை. இன்னும் நியாய தீர்ப்பு வயதுகள் எல்லாம் மகன் அண்டை ஒப்புவித்தார். டாடி சொல்ல எதை கேட்கிறேனோ அதை நானும் உலகத்துக்கு அறிவிக்கிறேன். இப்ப விளங்குதா? அந்த பிள்ளையினுடைய நிலைமைதான் உலகத்தின் நிலைமை. யார்கிட்டையும் போய் சொல்லி பாருங்க, ஒரு பேங்க் ஆபீசர், do you know the devil is ruling now? What? You believe that? அதை நீ நம்புறியா? உலகம் தாங்கள் இடறுவது என்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 4:18. பாதை என்றால் அவர்கள் வாழ்க்கை பாதை. சிபி லைட் ஆஃப் பண்ண மாதிரி கொம்மிருட்டு, ஆவிக்குரிய இருட்டு. கான். நீ வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளும்படி என்ன வழிகளை கையாள வேண்டுமோ அதை குறித்து நாங்கள் டாடியோடு பேசி இருக்கிறோம். அதை நாங்கள்
வருஷங்களுக்கு முதல்ல வழி நடத்தப்பட்டதை போடுறோம். இதை கவனித்து பாருங்க. உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே ஒரு பிறந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட அறிவுகள் ஒன்றுமே தெரியாதது போல படித்த மேதைகள் சந்திரனுக்கு ஆக்கள் அனுப்புகிறார்கள். அவர்கள் ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், members of parliament and all the ministers without God, without Messiah. தேவனில்லை, மெஷாயா இல்லை. ஆகையால் அவர்கள் சரியா உணர்வோடு சிந்திக்க முடியாது. ஆதாமின் வாழ்க்கை, ஆதாமின் வழியிலே வந்த மனித குலம் அதான் வழியே அழைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இழுத்தெடுக்க வேண்டும். பெய்விட மாட்டான். அவர்களுக்கு பேர் எக்லேசியா. இப்ப இவ்வளவு நேரம் இந்திய நீதை தொடங்காம எப்படியாய் டாடி வழி நடத்தினார். நீ எங்கே இருக்கிறாய்? இவ்வளவு சொல்லப்பட்டாச்சு. அந்த முதல் கேள்வி கேட்டது, அவன் பேரையும் கூப்பிடல. Where are you? எத்தனை நாட்கள், எத்தனை வார்த்தைகளை கேட்டாய், எத்தனை காட்சிகளை உன் கண்கள் கண்டது. சடுதியாக ஏன் பைபிளை தூக்கி அறிந்தார்கள்? மிக குறிப்பாக ராஜ்யத்தின் வார்த்தை, ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கப்பட்ட நேரம். Why? எனக்கு அது படவில்லை. என் கதிரையை தூக்கி அறிந்தார்கள். 1,24,000 மட்டலை அந்த பிளாஸ்டிக் கதிரைகள் உடைக்கப்பட்டது. அது உடைக்கமா வந்தார்கள் சபை கூடுதல் கண்டு. இவர்களது பேய்கள் ஏன் போகவில்லை? தேவன் இல்லை, மெஷாயா இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. அதனால்தான் தங்களுக்கு விருப்பமான சில மனுஷர்களை, செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், செத்தவர்களை வழிநடத்தட்டும், குருடர்களை வழிநடத்தட்டும், அவங்களை சும்மா விடுங்க. இயேசுவா சொன்னார். அவருடைய காலத்திலே நடந்தது, இப்பொழுது நடக்கிறது. Nothing else. யோகனான் 17. The book of John chapter 17. இயேசுவா இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, இன்ட்ரெஸ்டிங், கிறிஸ்தவர்கள் ஜெயிக்க போனோன்னு எல்லாரும் கண்களை மூடுவோம், வெள்ளைக்காரன் வந்த தலைகளை குனிவோம். இயேசுவா என்ன செய்வார்? தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, but you know,
Every time I wanted to speak, I kept my eyes open from 1982. I will look up this. I will go to the beach and look up the sky, look at the beach, and I cry out. நான் பேச பேச மௌனமா இருக்கிறேன்னு காட்டுறேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் பைபிள் முன்னால திறந்திருந்தது. கடற்கரை காத்துக்கு அங்கும் இங்குமாக பேப்பர் பறந்து கொண்டிருந்தது. இதை கேட்ட முடிய கண்கள் கலங்கிய கண்களோட கீழே பார்த்தேன். கண் விழுந்த இடம் மரத்திங்களை இருக்கும் பொழுது நான் கண்டேன். இந்த மரம் ஒரு குட்டி தென்னை மரம், அவ்வளவும் காணும். That's a beach. Don't you see? அவருடைய காலத்தை அந்த கடலை நீ பார்க்கவில்லையா? Well, வெளிச்சம் பெருக வேணும். அவ்வளவுதான் நான் சொல்லலாம். You can see everything. அதான் அவரே சொன்னாரு, பறவைகளை பாருங்கள், காற்றிலே வரும் பூக்களை பாருங்கள். You can see his hand. கண்களை வானத்துக்கு எடுத்து Gethsemane. Daddy, நேரம் வந்தது. நீருமுடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும், மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கும் பொருட்டு மனுஷர் யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடி உம்முடைய மகன் உம்மை மகிமைப்படுத்தபடிக்கு நீர் உம்முடைய மகனை மகிமைப்படுத்து. ஒன்றான ஒரே மெய் தேவனாகிய உண்மையான தேவனாகிய உம்மையும் ஒரே தேவன், ஒன்றான தேவனுடைய சிவ சொல்றாரு. Only one God. Christians made 3 gods. Nicaea. உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யேசுவா மெஷியாவை அறிவதே ராஜ்யத்தின் வாழ்க்கை, காலகட்டத்துக்கான வாழ்க்கை. Knowing them, the Father and the Son, only 2. ரெண்டு பேரும் ஒரே ஆவி. No 3. பூமியிலே நானும் மகிமைப்படுத்தினேன். நான் செய்து முடிக்கும்படி நீர் எனக்கு
these words. எவ்வளவு தரங்க வாசிருக்கிறோம். Something happening. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆராய்ந்து அதை செய்து முடிக்கிற அதுதான் எங்களுக்கு மேல் விழுந்த பொறுப்பு. அந்த நேரம் நாங்கள் டேடியை மகிமைப்படுத்துகிறோம். டேடி உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே வாட்ச் எல்லா சிரிப்புகளுக்கு முன்பே உலகம்ங்கிற ஜனக்கூட்டமோ எதுவோ எல்லாவற்றுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருக்க மகிமையினாலே நீர் இப்பொழுது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Listen what I want to say. தேவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அதே மாதிரி மகன் யேசுவாவுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. யேசுவா அதை அறிவிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தார். கத்தோலிக்க பைபிள். அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். டேடி அதிகம் இருந்த தேவன். இவர் அவருடைய மகன். தகப்பன் சிங்கத்துல கொட்டி சிங்க கொட்டி வேறொரு குட்டி என்ற மழைக்கே இல்லாத அவர் தேவனாய் இருந்தார். ஆறாவது வார்த்தை 5. வாங்க 4வது வார்த்தையில பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், உலகத்திலே என்று போடவில்லை. தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பரலோகத்தை அல்ல, பூமியை, உலகத்தை அல்ல. நீ போட்டு பார்க்க இப்ப உனக்கு உலகம் என்றாலே என்னன்னு தெரியும். பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆதாம் முரட்டாட்டத்தினாலே பூமியை தூக்கி ஆளுகை செய்யும் அந்த பதவியை பெய்து கொடுத்தான். சிருஷ்டிப்பினாலே அவர் உண்டாக்கிறதுனாலே பூமியின் அதன் குடிகளும் அதி உயர்ந்த தேவன் டேடியினுடையது. டேடியமானமாக உண்டாக்கினார்கள். இவன் கீழ்ப்படியாம ஆதாம் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டானே. அப்போ பஞ்சித்த குடும்பங்களை எல்லாம் கோழி சட்டைக்குள்ள வச்சிருக்க மாதிரி வஞ்சிப்பிலை வைத்திருக்கிறான். வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் அது உயர்ந்த தேவன், அவரால் இழுக்கப்பட்டவர்கள் யேசுவின் அதிகாரம் விடாத குடும்பத்தை அப்படி சொன்ன ஒளியை விட மாட்டான். விட்டுவிடு என்பார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்படிப்பட்டவர்கள் தான்
அந்த பிளாஸ்டிக் கதிரைகளையும் அறிந்தார்கள். கீழே போட்டு அந்த பேய் கோபத்தில் உட்டாச்சது. இவை யாவும் சரித்திரம் வீடியோல இருக்கு. இவைகள் முற்றிலுமாய் துரத்தப்படாமல் முற்றிலுமாய் கொஞ்சமாவது வெளியே போய் செத்தவர்களை நாடி செத்த செய்திகளை கண்டுகொண்டிருக்கிறார்கள். அது நல்லது. உண்மையை இருதயத்தினால் விரும்பாதவர்களுக்கு அதி உயர்ந்த தேவன் என்ன செய்வார்? கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன், உலகத்தில் என்று சொல்லவில்லை. தாழ்மை உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், உலகத்தை அல்ல. உலகம் பிசாசின் மயக்கத்திலே குருட்டாட்டத்திலே பிடிபட்டு தேவன் இல்லாமல் யேசுவா இல்லாமல் ஜீவிக்கும் திரளான ஜனக்கூட்டம் கிறிஸ்தவர்கள் உட்பட. விளங்கிட்டதா? திரும்பி திரும்பி நீ ஒழுங்குபடுகிறவைகளை சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு 5வது வார்த்தை மாத்திட்டார். டடி, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னதாகவே எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். என்ன சொல்றார்? உலகம் அண்டு உனக்கு தெரிய வேணும். பிசாசாதிபதியாக முதல் ஜனக்கூட்டங்கள் வர இன்னும் வர இல்லை. ஆதாமும் இன்னும் சரிசிக்கப்பட இல்லை. பூமி வர, உலகம் வர. ஆறாவது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து பூமியிலே என்று சொல்லவில்லை, சரியான சொல். சாத்தானின் வல்லமைக்கு கீழாயப்பட்டு குருட்டாட்டத்திலே இருக்கும் ஜனங்கள் தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று தெரியாத ஜனங்கள். தேவன் இல்லை, இயேசு இல்லை, யேசுவா. அவர்களுக்குள்ளாகி முன்னறிந்தவர்களை முன்குறித்து அழைத்து அவர்களை இழுத்து கொண்டு வந்து இயேசுவாண்டை விட்டார். இந்த காரியம் எனக்கு நடந்தது என்று நான் சொல்லுவேன். யார் விசுவாசிக்காமல் விட்டாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. வெளியூர்ல இருக்கும் பொழுது இங்கே கூட்டங்கள் நடந்த பின்னேரங்களில் அதுல குறிப்பா அந்த அங்க வச்சு சொன்னேன், நான் கத்தோலிக்கன், என்னை எங்கேயும் கூப்பிடக்கூடாது. கட்டும் கோபத்தோடு நான் சொன்னேன். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 80ஆம் ஆண்டு விமானம் வெளிக்கிட்டது. அங்கே இருந்து நான் எனக்கு இருந்த அந்த கோபமும் வைராக்கியமும் கத்தோலிக்க சபையும் மதத்தை விட்டு தேவன் ஒருவருக்கு தெரியும் வந்து எனக்கு விருப்பமான சில கொடிய வகைகள் அதெல்லாம் பண்ணி கொண்டு ஓடி வந்து வெள்ளிக்கிழமை
என்ன போய் சொன்னது? போல எனக்கு தெரியும். அங்காலே சரித்திரம் பிசாசின் பிடியில இருந்த என்னை வர மாட்டேன் என்ன கூப்பிடக்கூடாது. அங்கு போய் 3வது வெள்ளிக்கிழமை என்னை வெளியாலே இழுத்திருக்க வேண்டும். நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினீர். மற்றவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. இந்த உலகத்திலே எபேசியர் 2:12 தேவனற்றவர்களாய் மேசியா இல்லாதவர்களாய் உலகத்தாரால் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிகன். Okay. யாரை தியானம் பண்ணியிருக்கிறாய? அந்த ஆட்டோருக்கு காட்டும். ஆக்க முடியாத வந்துட்டு யாராவது விடுதலை கொடுக்கும். ஆடுத்தான எழுப்பி போமா? இதே மாதிரி தான் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை கொடுக்க செய்தியை கொண்டு போன மோசைக்கு அவர்கள் ஏசினார்கள். உன்னதான் என்ன வந்தது? ஸ்கிரிப்சர்ஸ் வாசிச்சு நீ காரியங்களை அறியலாம். அது கடற்கரையில கால நினைக்கிற மாதிரி அதை தியானம் பண்றதுனால் வர்றது மெடிடேஷன். வாசித்து கொண்டு செய்யலாம். ஆனா வாசித்ததை குறித்து தனியாக அந்த சம்பவத்தை உன் இருதயத்திலே கற்பனைக்கு கொண்டு வர வேணும். Only then you will know. எங்கே இருந்து உன்னை பிடிச்சு இழுத்தாரண்டு அல்லது நீ அறிய மாட்டாய். No, நீ நன்றியா இருக்க முடியாது. அந்த அடிமைகளாக இஸ்ரேல் ஜனம் விடுதலை பெற்று வந்ததும் இதை மறந்து போனார்கள். 400 வருஷங்கள்
உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். கிறிஸ்டியன் கேத்தலிக் ஆவைக்குரிய ஃபுல் காஸ்பல் அந்நிய பாஷை விட வேணும் எல்லா கதரை இங்கே தம்மை குறித்து டடியை குறித்து டடி கொடுத்த மனுஷரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதுவும் சாக போறதுக்கு முதல் உலகத்திலே இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு பால் உலகத்திலே இருந்தால் நடியும் இல்லை மகனும் இல்லை. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயலை நடி அனுப்பினார். ஒருக்கா கேட்டார் நம்முடைய சிஷர்களிடத்திலே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சில எரமியா என்று சொல்லுகிறார்கள், சில எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் ஏரோது கழுத்தை வெட்டின யோவான் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஓ, அதை யோசிச்சு பார்த்தீங்க. Yeshua wanted to know what the people are saying about him. ஜனங்களே நீ யார் என்று சொல்லுகிறார். பிறகு கேட்டார், நீங்களே நீ யார் என்று சொல்லுகிறீர்? அங்காலே நடந்தது உங்களுக்கு தெரியும். நரியின் வெளிப்படுத்துதல் கிடைத்த பீட்டருக்கு சொன்னார், இந்த கல், இந்த வெளிப்படுத்துதல், நடி கொடுத்த இந்த வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்தப்பட்ட அவரது மகன், அந்த வெளிப்படுத்துதலே என் எக்லேசியாவை கட்டுவேன். கிறிஸ்தவர்களை காட்டுவேன் என்று சொல்லவில்லை, வெளியே அழைக்கப்பட்டவர்களை காட்டுவேன். நடியின் மூலம் மகனின் வெளிப்படுத்தல் கிடைத்தவர்களுக்கு காட்டுவேன். எக்லேசியா சபை என்ற தமிழ்ல, இங்கிலீஷ்ல சர்ச் என்றது வஞ்சிப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கும் அது பெயரை வெளிப்படுத்தினேன். அவரது பெயர் பிதாவல்ல, அவரது பெயர் யெகோவா. அப்ப காணலி அவர் வெளிப்படுத்துறது காணாட்டி அவர் சொல்ற பொய்யா? நீ உண்மை உள்ளவனா? அவர் சொல்றார் வெளிப்படுத்தினு, அது எழுதப்படவில்லை. அதை மறைத்திருக்கிறார். மோசேக்கு சொன்னார், போ சொல்லு, யெகோவா ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் யெகோவா நான் உன்னை அனுப்பினேன். பேர் முக்கியம். பேர் அந்த ஆளை குறைகிறது. உன் பெயர் நீதானே, உன் ஆசையில் இருக்கிற பேர்
கேரக்டர். மூன்றாவது அத்தாரிட்டி, அதிகாரம். மோசேக்கு சொன்னார், போ பார்வோன் இடத்துக்கு போய் சொல்லு, let my people go. I don't know. There was a time I was at St. Michael's. 56ஆம் ஆண்டு வரையிலே இப்ப ஃபுல் சிட்டி இருக்கிறது இடத்துல பெரிய ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே இந்த 10 கமாண்ட்மெண்ட் வந்தது. பார்த்தா என்ன I was under 10. உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். வாவ்! இயேசுவை பெற முதல் அவருடைய முன்னறிவின்படி அவர்களை சீஷர்கள் எனக்கு கொடுத்தீர். அவர்கள் உம்முடைய கட்டளைகளை, வார்த்தையை, உண்மையை அவைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களின் சபைகளும் உலகெங்கும் படித்த மேதைகளும் வேதபாரகரும், the Bible teachers, the theologians, the doctors of divinity, the masters of theology. Faith, 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 faith only. Faith alone, Christ alone. நான் இந்த வெப்சைட்ஸை பார்த்திருக்கிறேன். அவரை கணத்துக்குள்ள விழுந்த மாதிரி தான் பார்த்துட்டு faith alone, Christ alone. இங்க என்ன கூட்டப்பட்டிருக்கு? அவர்கள் உம்முடைய கட்டளைகளை, உண்மையை, உம்முடைய ஆலோசனைகளை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானதென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, உண்மையை, கட்டளைகளை, வழிநடத்துதலை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எங்க கிறிஸ்டியன்ஸ்? எங்க? எந்த இடத்திலே? வராதே. பிறந்த குழந்தை மாதிரி அல்லவா? நான் சொன்ன உதாரணம். நீங்க இந்த சர்ச், நாங்க இந்த சர்ச், நீங்க அவங்கிட்ட போறீங்களா? இவன் இந்த சர்ச். என்ன சர்ச்? அவரது கட்டளைகள், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு நாளிலே அவர்கள் கேட்க போகும் வார்த்தை, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரமம் என்றால் தங்கள் சொந்த சித்தப்படி ஜீவித்தவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருக்கு பின்னாலே போகாதவர்கள், உருட்டும் திரட்டும் பொய்யும் மாயமாலமும்
முதுகிலே குத்துவதும் வார்த்தைகளை எறிவதும் நன்றியற்றவர்கள், ஏற்கனவே கிடைத்த விடுதலைகளுக்கு நன்றி இல்லாதவர்கள், எப்படி அநேகம் பேய்களோடு வந்தார்கள் என்று எல்லாவற்றையும் மறந்தவர்கள், okay. We'll stop there. We will continue. Daddy gets it the அவனவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். மனுஷனுக்கு பயந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், அது பொறியை ஏற்படுத்தும். உன் உட்காருதலையும் எழுந்திருப்பதையும் அவதானித்துக் கொண்டிருக்கும் கண்கள் காணாத அதி உயர்ந்த தேவன் இயேசுவின் அவருக்கு பயப்படவும். Enjoy the scriptures, dig and study, meditate. You have to meditate. Imagine. Kalpana. Receive the blessing. Yavreka Yehova Ishmereka Yagir Yehova Panavelia Kafeoneka Isa Yehova Panavelia Vaizameka Shalom Yehova Uli Asarvete Muli Kaparaga Yehova Ulmil Tamadu Vate Prasika Pani உங்களோடு கருமையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. ஓகே, ஆரம்பத்தில் சொன்ன அந்த பிள்ளையின் உதாரணத்தை, அந்த பிள்ளை குழந்தை மாதிரி இருக்கிறாயா? எங்கே பிறந்தேன், எங்கே போகிறேன், இந்த பூமியிலே என்ன இருக்குது? பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, அசுத்தாவிகள், விபத்து, கொள்ளை நோய்கள், அநியாயங்கள், ஏமாற்றங்கள், எத்தனை பேர் காதலிச்சு போட்டு நஞ்சு குடிக்கிறாங்க. அதை மனதிலே எடுத்து டாடி கேட்ட கேள்வியை உன்னிடத்தில் கேள், நீ எங்கே இருக்கிறாய்? சரி, இவ்வளவு காலம் பார்த்து கேட்டாய், நீ எங்கே இருக்கிறாய்? எத்தனை குடும்பங்களை விடுதலை ஆக்கினாய்? செத்த போதகர்கள் வீடு விடா தெரிகிறான் செத்தவர்களை அழைத்தெடுக்க.
அவர்கள் செத்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். நீ என்ன செய்கிறாய்? இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி 3ஆம் நாளில் பூரணப்படுவேன். So God willing, we will see you tomorrow. Till then, shalom to all of you.